வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்ன வீடியோ போட போகிறோம்னா உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்து கழுவி காய வச்சுருக்கேன். அந்த இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம குருணை ஆக்கிக்கிடுவோம். மாவு மாதிரி இருந்தால் அந்த ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதனால் நான் ஒரு ஜல்லடையை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, மிக்சி ஜாரில் அள்ளி போட்டுக்கிடுவோம். மிக்சியில் ஒரு சுற்றிக்கிடுவோம். அந்த பவுடர் மாதிரி இருக்கிறனால நைஸ் மாவெல்லாம் விழுந்துடும். அதை நம்ம அந்த ஜல்லடையில் ஒட்டி ஒரு ஜலிச்சுக்கிடுவோம். இப்படி ஜலிச்சுட்டு பாருங்கள், உப்புமாவுக்கு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு நம்ம ரவை மாதிரி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், எண்ணெய், கடவுள் பருப்பெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு. கடவுள் பருப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, வரமிளகாய் 2 கலருக்காக, பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறினது, கடலப்பருப்பு, இதை நல்லா பொரிய விட்டு வெங்காயத்தையும் நீட்டு வாக்கில் நான் பல்லாரி வெங்காயம் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இது கொதிக்கட்டும். கொதித்து பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம ரவை மாதிரி நுணுக்கி வச்சுருக்கோம்ல அரிசியை, அதையும் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு போட்டு நம்ம இது மாதிரி கிண்டிக்க வேண்டியது. ரொம்பவே கடலப்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா குழந்தைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பராக நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த உப்புமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அரிசி உப்புமானா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஜீனி, சாம்பார், நம்மளுக்கு என்ன இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணுன்னு ஆர்வம் இருக்கோ வச்சுக்கலாம். நான் வந்து சட்னி, கொஞ்சம் இட்லிக்கு அரைச்ச சட்னி இருந்துச்சு, அதுவும் தேங்காய் சட்னி வச்சுக்க போகிறேன். சாம்பார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நானும் நிறையா நம்ம பிபிஐஎஸ்ல ஃபேமிலியில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடுவோமா? நான் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு ஜீனி இருந்தால் கூட சின்ன குழந்தைங்களுக்கு தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கார சட்னி கொஞ்சம், ஏன்னா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன், அதனால் கார சட்னியும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில். வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன ஷார்ட்ஸில் வீடியோ போட போகிறோம்னா, நம்ம பரங்கிக்காய் மிக்சியில் போட்டு அடித்து அரிசி மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் தெரியுமா? பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த மாவு கொஞ்சம் இருக்குது. இந்த பாருங்க. இப்போ இதை வந்து பணியாரமாக ஊற்ற போகிறோம். பணியாரமாக ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லமும் தேங்காய், அது ஏலக்காயும் இருக்குது, இதையும் போட்டுக்கிறேன். ஏன் இதை போட்டு செஞ்சு கொடுக்குறேன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களாம் லீவில் இருக்குது. ஒரு பலகாரம் மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு இப்போ நான் வந்து இதை செய்ய போகிறேன். வாங்க, இப்போ வெல்லத்தெல்லாம் கொட்டி கலக்குவோம். இந்த மாவில் இந்த வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கோம், ஏலக்காய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறோம். வெல்லம் கரையட்டும். அப்புறம் பணியாரம் ஊற்றுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பணியாரம் சட்டியை வச்சாச்சு. எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறோம். வேண்டியதில் அப்படியே ஊற்றி நம்ம ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி நல்லா அந்த ஸ்பூனை வச்சு தேய்ச்சாச்சு. இப்போ சட்டியும் காஞ்சிருச்சு. நம்ம பணியாரம் ஊற்றுவோமா? அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம பரங்கிக்காய் பணியாரம் அப்படின்னு. அப்படியே மேலே நல்லா வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய்யை எல்லா பணியாரத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். சாப்பாட்டு நெய் தான் ஊற்றியாச்சு. வேக விட்டு பரட்டி விடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கிறோம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி காட்டுறேன். இப்போ நல்லா சூப்பராக பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கு குச்சியை வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பணியாரம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு இது நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கொடுப்போமா? வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை கடிச்சு திங்கக்கூடாதா? பாருங்கள்,
பரங்கிக்காய் பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வெறுமனே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சாப்பிடாது. பரங்கிக்காயா ஐயே அப்படிங்க. இப்படி கொஞ்சம் வெல்லத்தையும் ஏலக்காயும் போட்டு இப்படி மாவில் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.